ஹலோ, ஓம் சாந்தி. நம்ம எல்லாம் இப்போ ஒரு ஹலோ மை மைண்ட் அப்படின்ற பாட்காஸ்ட்ல வந்து இணைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. சிவராமன் சகோதரர் அவர்கள் இருக்காங்க. ஹலோ மை மைண்ட் ஒர்க் ஷாப்ல பாட்காஸ்ட்ல வில் ஸ்பீக் அபவுட் நம்முடைய மனதை பற்றி நாம் பார்ப்போம். கண்டிப்பாங்க, வெல்கம். ஸோ எனக்கு இந்த டாபிக் பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணின கொஸ்டின், நீங்க எப்போ உங்க மைண்டுக்கு லாஸ்டா ஹலோ சொன்னீங்க? அஃப்கோர்ஸ் டெய்லி. Wow. மணிக்கு ஒரு முறை, ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைய உலகில் நாம நிறைய பேரோட கனெக்ட் ஆயிடும். ஓகே, ஸோ ஒரு 30 years முன்னாடி ஒரு டெலிகிராம் அனுப்பி தான் ஒருத்தவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணணும்னு வரும்பொழுது, இன்னைக்கு மொபைல்ல ஈஸியா கனெக்ட் பண்றோம். மெசேஜஸ் டக்கு டக்கு டக்குன்னு வருது. கண்டிப்பா. எங்கு எது நடந்தாலும் நல்லா கனெக்ட் பண்றோம். உலகத்தோடு கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் நாம கனெக்ட் பண்ண மறந்த ஒரு விஷயம் வித்தின் மை செல்ஃப். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் கிரியேட்டிங் இம்பாக்ட். எப்படி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க, நீங்க இன்னொரு ஊர்ல இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா. ஸோ என்னுடைய மெசேஜஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். நான் என்னைக்கா ஒரு முறை கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, நான் இதுவரையில் அனுப்பிச்ச மெசேஜஸ் அதோடைய குவாலிட்டி வச்சுதான் நம்ம ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா. அப்போ நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இன்ஃபேக்ட் உங்க தாட்ஸ் உடைய இம்பாக்ட்ஸ மனிதன் கம்மியாக புரிந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், as you correctly said, யோசிக்கிறது என்னன்னா யோசிக்கலாம், அப்படியே டைனமிக்கா யோசிக்க யாருக்கும் தெரியாது. பட் உங்களுடைய தாட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் உங்களுடைய உணர்வுகள் மீது. வெரி இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன். ஏன்னா டெய்லி ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்களை பார்ப்போம், அவங்கள வந்து உள்ள வந்து தோணும், அவங்க வந்துட்டாங்களா, என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. பட் ஆனா அவங்க கிட்ட சொல்லும் பொழுது ஹாய், ஹலோ, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க, உங்க ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, அப்ப இது அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுதா? நீங்க சொல்றது வந்து எனக்கு இட்ஸ் லைக் கிவிங் a டிஃபரண்ட் டைமென்ஷன் மாதிரி தோணும். அப்போ என்னுடைய தாட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபீலிங்ஸை பாதிக்கும். ஹவ் இஸ் தட்? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்காவது ஒரு நாள் இஃப் யூ ஆர் ஃபீலிங் டவுன், இஃப் யூ ஆர் ஃபீலிங் சேட், ஒரு மாதிரி கொஞ்சம் மனசுக்கு நல்லா இல்ல, யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஆல் ஓகேன்னு சொல்லுவீங்க. அப்போ நாம உடனே யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களினுடைய குவாலிட்டி தான் உங்களுடைய உணர்வுகளை பாதிக்கும். என்னுடைய எண்ணங்களுடைய குவாலிட்டி ஒருவேளை தரம் குறைந்ததாக இருக்கு அல்லது நல்லா இல்ல அப்படின்னா என்னுடைய உணர்வுகளும் நல்லா இருக்காது. ஸோ எண்ணங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் என்னுடைய உணர்வுகள் மீது, அடுத்து என்னுடைய உடல் மீது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ நிறைய பயந்தோம்னா வயிறு ஒரு மாதிரி இருக்கும், தலைவலி, கரெக்ட். ஸோ என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உடல் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த லெவல்ல நாம தெரிஞ்சுப்போம், ஓகே என்னுடைய உடலை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனா மறுபடியும் நாம அந்த இம்பாக்டுக்கு காரணம் சூழ்நிலை மீது காட்டிடுவோம், மனிதர்கள், அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். இன்னும் கூட என்ன சொல்லுவோம், அவர்கள் என்னை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, என்னுடைய மேனேஜர் என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்க, ஐயோ என் குழந்தைங்க என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்க. அப்போ என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை டிசைட் பண்ணுது அப்படி சொல்லலாம். என்னுடைய உணர்வுகளை உருவாக்குது, என்னுடைய உடல் மேல. அப்போ நாம உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்பொழுது யார் நம்முடைய மனதின் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறாங்களோ அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருந்தாங்க. பிரதர், இப்போ இந்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா உடனே ஒரு ஸ்டொமக் பெயின் வருது, இல்ல ஏதோ ஒரு பாடியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. சோ அப்ப டாக்டர்ஸும் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணணும்? இப்போ நீங்க சொல்றீங்க உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை பாருங்க. நான் உட்கார்ந்தேன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு 1 minute 2 minutes உட்கார்ந்தேன்னா எங்கெங்கயோ போகுது என்னுடைய மைண்ட் சாட்டரிங். என்னால வந்து அத I cannot face it. நான் வந்து என்ன நினைக்கிறேன், ஈஸி டு டைவர்ட், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன் அந்த டைம்ல. எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யாரோடு எனக்கு ஒரு நல்லுறவே இல்லையோ அவர்களோட நீங்க ஒன் ஃபைன் டே உட்கார்ந்து பேச போறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே எப்படி உட்கார்ந்து பேசுறது? கரெக்ட், ஐ டோன்ட் நோ ஹவ் டு டு தட். கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் திங் ஐ நீட் டு நோ அபௌட் மீ. என்னுடைய மனதை பற்றி எனக்கு நல்லா தெரியணும். செகண்ட், ரிலேஷன்ஷிப் வித் மீ.
ஒரு Okay. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் பண்ணுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் ஆகும், ம், அவங்க கிட்ட டெய்லி பேசுவாங்க, டெய்லி ஹாய் சொல்லுவாங்க, ம், டெய்லி அவங்க கூட காஃபி குடிக்க போவாங்க, ம். ஒரு அவுட்டிங் போவாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சன் நல்லா ஆயிரும். கரெக்ட். Yeah, true. அப்புறமா அவங்க கூட நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், நிறைய என்னுடைய பர்சனல் விஷயங்கள் பேசுவேன். ஷேர் பண்ணலாம். அப்போ நான் என்னுடைய மனதோடு டைம் கொடுக்கறதே இல்லையே. ஆமா. as you rightly said, நான் மனதோடு உட்காரும் பொழுது நிறைய சேட்டர், நிறைய ம், அலைச்சல் இருக்கும்போது நான் என்ன டைவர்ட் பண்ணிக்கிறேன். மனதை டைவர்ட் பண்றதுல நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ம், அது ஒரு மொபைல் ஷார்ட்ஸா இருக்கலாம், ம், இல்ல ஒரு டிவி சீரியலா இருக்கலாம். ம். அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப மனசு ஹெவியா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், ஐ கோ அண்ட் டைவர்ட் பண்ணிக்கிறோம். Correct. ஒரு half an hour 2 hours வெப் ம், சீரிஸ் ம், போகுது, ம், 12 o'clock ம். 2 o'clock, தென் நான் பிசிக்கலி டயர்ட் ஆயிடுறேன். ஐ டோஸ் ஆஃப், நான் தூங்கி போயிடுறேன். ஆமா. நம்ம என்ன நினைச்சிடும், அப்பா இதுதான் பெரிய இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஈஸியான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் Yes. முடிஞ்சிடுச்சு. Correct. ஆனால் மறுபடியும் நாளை நீங்க எழுந்திருக்கும் போது சேம் டவுன் ஃபீலிங். ம். இதனாலதான் ஓ. மனிதன் வந்து டெம்பரரியா தன்னை ஹை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி Okay. போறாங்க, ஆ. they go for சாதாரண Intoxication things ஆல்கஹால்ல like இருந்து that. ஆரம்பிச்சு லெட் இட் பி ட்ரக்ஸ். Yeah. அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்க ஹைல அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகணும். ஆனால் அது என்னுடைய மனம். ம், ஒருவேளை உங்களுடைய குழந்தை நல்லா இல்ல, உங்க ம், குழந்தையுடைய நடவடிக்கை நல்லா இல்ல அப்படின்னா நீங்க உங்க குழந்தையை தூங்க வச்சிட மாட்டீங்க. ம். என்ன பண்ணுவீங்க, சொல்லி புரிய வைக்கணும். நல்ல ஒரு மனிதனாக மாத்துறதுக்கு மாத்தணும். முயற்சி பண்ணணும். கரெக்ட் பண்ண பாப்பீங்க. கரெக்ட், கரெக்ட். கரெக்ட். அப்போ என்னுடைய மனதோடு நாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ம். என்னுடைய மனதோடு நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே. ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை மைண்ட். இல்லைன்னா ஆ. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ம். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபேக்ட் நான் அனுபவத்தில் கற்ற ஒரு விஷயம், மற்றவர்களோடு நாம் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்டுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ ம். அதை விட பன்மடங்கு குறைவான நேரம் தான் நான் நமக்குள்ள என்னோடு இருக்கும். வேலை பார்க்கும்போது ஏற்படும். ஏன்னா ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நானும் இன்னொரு பர்சனும் எங்க ஆபீஸ்ல இருக்கோம்னு ம், வச்சுக்கலாமே. ம், ம், அவர்களுக்கும் எனக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் இருக்கு. ம். அப்போ நான் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணி அவங்க அதை நான் சார்ட் பண்ணிக்கணும், அந்த ப்ராப்ளம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு டைம் எடுக்கும். இன்னொன்னு அவர்கள் மாறணும், அதுக்கு ஆமா. அவங்களும் தேவை. 2 ஆமா. பர்சன் 2 வேணும் அதுல. பர்சன் வேணும். ம். ஆனா என்னுடைய மனதோடு நான் ஒர்க் So, பண்ண எனக்குள்ளதான் நான் ஆரம்பிச்சேன்னா பண்ணணும். இட்ஸ் ஆல் மீ. இல்ல Right, right. நான் தான் டிசைட் பண்ணும், நான் தான் சரி பண்ணும், ஆல் தான். அப்போ மனதோடு வேலை பார்க்கறது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ம். இன்னொன்னு ஜாலியான விஷயம். யாருமே வந்து மனதோடு வேலை பார்க்கறதுக்கு பயப்படவே தெரியல. வேண்டாம். ஆனா இப்போ ஒரு பெரிய டைமென்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. அதாவது நான் என் மனசு கூட ஒர்க் பண்ணணும். ஆனா நிறைய டைம் எனக்கு ஈஸியா இருக்கு அவங்க சரியில்லைன்னு சொல்றது, சிச்சுவேஷன் நாட் ஓகேன்னு சொல்றது. சோ மேபி இப்ப நான் திங்க் பண்றேன், அங்க வந்து நான் என்ன டிஸ்அவுன் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், எனக்கு பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன் எனக்கு இப்ப தோணுது. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும்னு சொல்றீங்க மனசோட. என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க டெவலப் பண்ணணும்னு சொல்றீங்க? Just to take the first question. ஆ. பலகீனமான மனம் மற்றவர்களை சாக்கு சொல்லும். ம், ம். நான் பலகீனமாக இருக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலைக்கு காரணம் மற்றவர்கள் அப்படின்னு சொல்வது மிக சுலபம், ஈஸியா இருக்குல்ல. ஈஸியா இருக்குல்ல. கரெக்ட். ஏன் அப்படி யாருமே எனக்கு கிடைக்கல, யாருமே எனக்கு குறை சொல்ல கிடைக்கல, சிச்சுவேஷன் சொல்லிடுவேன். சிச்சுவேஷன் கூட எல்லாரும் என்னை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரா மேல இவர்தான் காரணம், அவர் எனக்கு எழுதுனதே சரியில்லை, சரியில்லை. அப்போ நான் ரைட். எண்ட் ஆஃப் டே நம்ம என்ன சொல்றோம், நான் ரைட்டு, என்னை சுற்றி இருப்பவர்கள் சரி. அப்போ மாற்றம் அப்படின்னு ஒண்ணு வரணும்னா என்ன நடக்கும், அவங்க மாறணும், இவங்க மாறணும். இல்ல நம்ம இறைவனை வந்து மாற்ற சொல்லி கேட்டுட்டு இருப்போம். ஒரு லைஃப் ஆஃப் விக்டிம் மாதிரி இருக்கும் இல்லையா. நான் ஆனால் எப்போ நான் என்னோடு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மதமும் ஆன்மீகமும் ஒண்ணல்ல. நான் எப்பவுமே யோசிப்பேன், மதம் வேறு ஆன்மீகம் வேறு. எந்த மதத்தை சார்ந்தவர்கள் கூட தன்னை ஆன்மீகவாதியா ஆக்கிக்கலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்ம ஈகம், செல்ஃபோட கொடுக்கக்கூடிய டைம் இல்ல, என்னோடு நான் கொடுக்க வேண்டிய நேரம். அப்போ நான் என்னோடு நேரம் கொடுக்கக்கூடிய அந்த கலை தான் ஆன்மீகம். அப்போ இன்னைக்கு லெட் இட் பி யங் மைண்ட்ஸ் இல்ல எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில தன்னோடு நேரம் கொடுக்கக்கூடிய கலையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, மீ டைம்
பேசிக்கலி நீங்க சொல்றீங்க. பட் எனக்கு இன்னைக்கு உலகத்துல மீ டைம்னா என்னங்க பண்றோம்? நான் ஒரு வெக்கேஷனுக்கு போறோம், போறோம். ஐ ஸ்பெண்ட் டைம், அங்கேயும் போய் மொபைல் பாக்குறோம், ஆமா. அங்கேயும் போய் டிவி பாக்குறோம், ஆமா. அங்கேயும் போயிட்டு டைவர்ஷனை நம்ம மீ டைம் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்மள சுத்தி ஒரு இதை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு கோட்டையை. மத்தவங்க கூட அங்க கூட கனெக்ட் பண்றது இல்ல, போனோட கனெக்ட் பண்றோம். டைவர்ஷன் இஸ் நாட் மை டைம். டைவர்ஷன் இஸ் டைவர்ஷன். நீங்க டைவர்ட் பண்ணிக்கிறீங்களா, தாராளமா பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் டைவர்ஷனை ஹீலிங்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டைவர்ஷனுமே என்ன ஹீல் பண்ணாது இல்ல. ஓகே, ஒரு அவேர்னஸோட அட்லீஸ்ட் டைவர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நான் வந்து என்கிட்ட டைம் இருக்கு, நான் வந்து ஒரு half an hour வெப் சீரிஸ் பார்க்க போறேன், half an hour நான் இது பண்ண போறேன், அப்சல்யூட்லி ஓகே. ஆனால் அந்த அரை மணி நேரம் என்னை வந்து சரியாக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட, எனக்கு இது அமைதி கொடுக்கும். நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க, வெக்கேஷன் வந்து எனக்கு அமைதி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெக்கேஷன் வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வெக்கேஷன்ல போய் சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பை முடித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, அப்போ இப்ப தேவை என்ன அப்படின்னா, as we discussed initially, எனக்கு என்னோடான ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேணும். ஓகே, இப்போ எனக்கு இன்னொன்னு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் தோணுது. இப்ப நீங்க சொல்றீங்க மீ டைம் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட், என்னோட ஒருத்தங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மெடிடேஷன் ஏதோ வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்து அவங்க உட்கார்ந்தாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் அல்டிமேட்லி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. என்ன நீ வந்து என்ன மீ டைம் நீ உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி இது பண்ற, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. சோ என்ன பண்ணணும்? ஏன்னா எதுவும் கிடைக்கல. இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவங்க வெளியே வந்தாங்க. ரீசன், நான் என்னோடு நேரம் கொடுக்க எனக்கு தெரியவில்லை, சரியாக என்னை நான் புரிந்து கொள்ளவில்லை. மறுபடியும் நான் இதே கதவுக்கு தான் வரும். until and unless எனக்கு என்னை சரியாக, என் மனதை பற்றிய சரியான அறிமுகம் இல்லாத வரையில் நான் திறக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் தவறான கதவுகளாக. ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை தவறான கதவுகளை திறக்கும் பொழுது என்ன ஆயிடும்? ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். இதெல்லாம் எனக்கு இந்த பழம் புளிக்கும். அப்போ ஆன்மீகத்தினுடைய முதல் நிலை என்னை தெரிந்து கொள்வது, என் மனதை தெரிந்து கொள்வது. அந்த ஸ்டெப்ப நானு சரியா புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் நல்லபடியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை பத்தி விஸ்டம், தென் ரொம்ப முக்கியமா அதோடைய பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். எனக்கு விஸ்டமும் வேணும், இம்ப்ளிமெண்டேஷனும் முக்கியம். அப்போ நான் யார், என் மனம் எப்படிப்பட்டது, என்னுடைய மனம் நாம சொல்லுவோம்ல. அப்போ அந்த என்னுடைய மனம் சொல்லக்கூடிய நான் யார், அங்கிருந்துதான் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. நாம நிறைய முறை நம்மை வந்து இந்த உடல் 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 நினைக்கிறோம். நான் ஆண், நான் பெண், நான் படித்தவன், நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறேன், நான் இத்தனை படித்தவன். இறந்த உடல் அத்தனையும் பின்னாடி விட்டுரும். கரெக்ட்? பணக்கார பிணம், ஏழை பிணம், அப்போ நான் யார், நான் யார்? இப்போ நீங்க யார் அப்படின்னா, I just want to take a minute. நான் வந்து என்ன பத்தி யோசிக்கிறேன். அப்ப நான் வந்து லட்சுமி பிரியா, என்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, என்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு, அத பத்தி சொல்றீங்களா? எப்ப இருந்து நீங்க லட்சுமி பிரியா? some years before, மேபி நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வச்சாங்க. அப்ப இல்ல முன்னாடி நீங்க யார்? அதுக்கு முன்னாடி யார் தெரியல. நாம் நினைப்பதெல்லாம் நான் இந்த உடல். ஓகே, இந்த உடல் அழியக்கூடியது. இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஈமக்கிரியைக்கு போறீங்க அப்படின்னா அங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் வரும். இந்த உடல் அழியக்கூடியது, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போனீங்க, அதை நாமும் கேட்போம். 2 நிமிடங்கள் நாமும் வருத்தப்படுவோம், பெரிய வைராகியம் ஏற்படும். then we leave and come. இன்றைய உலகில் மனிதனுக்கு உடலை பற்றிய நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு. அப்போ இந்த உடம்புல மனசு எங்க இருக்கு? நல்ல क्वेश्चन. நாங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மனசார அப்படின்னா நம்ம இங்க காட்டுறோம். ஹார்ட் மனசோட ரிலேட் பண்றோம்ல. ஓகே, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. நீங்க நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஹார்ட் எடுத்து ஓடுவாங்க. ஒரு கடாவர்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, பிரெயின் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் வந்து யாருடைய ஹார்ட் செயல்படலையோ அவங்களுக்கு மாத்தி வைப்பாங்க. உங்கள் மனம் ஹார்ட்ல இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் ஆன பிறகு அவங்களுடைய மனநிலை மாறுதா? அதுக்கு முன்னாடி கோபப்பட்டுட்டு இருந்தவங்க அமைதியாகிறாங்களா? சோ என்னுடைய மனம் இந்த உடம்புல டிப் டு டோ யோசிச்சு பாருங்க, இந்த உடம்புல மனம் இருக்கா? இருக்கணும்.
கண்டிப்பா இருந்திருந்தால் அப்ப அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகும்போது மனநிலை மாறி இருக்கணும். என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நாம விட்டுட்டு என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தை பத்தி நாம் நிறைய யோசிக்கிறோம். ஓகே, இது இப்படி நடந்திருக்கணும், இது இப்படி செய்திருக்கணும், அவங்க அப்படி பண்ணிருக்கணும், இவங்க இப்படி செய்திருக்கணும். யாரெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ, எவையெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அது மீது அண்ட் அதுல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கிரியேட் ஆகுது. பண்ணிருக்கணும். ஆனால் உண்மையில் சூழ்நிலை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராத போது என்னுடைய மனதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதுனா கரெக்டான தாட் கிரியேட் பண்ணும். அந்த நேரத்தில் எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய என்னுடைய மனதை சார்ஜ் பண்ணக்கூடிய எண்ணங்களை உருவாக்கணும். பை எவ்ரி ஆஃப் மை தாட் ஐ சார்ஜ், பை எவ்ரி ஆஃப் மை தாட் ஐ டிஸ்சார்ஜ். நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இந்த மாதிரி நான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு எண்ட் மாதிரி ரொம்ப நல்ல ஃபீல். என்னுடைய மனம் எனக்கு நண்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உலகை ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம். மனதை மஞ்சித்தே ஜெகஜித்தே சொல்லுவாங்க. மனதை ஜெயிக்கும் போது உலகை ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய பெரிய சேலஞ்சுமே வெளியில கிடையாது, அவர்கள் அந்த சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கிறார்கள், அந்த சூழ்நிலையை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுதான். அப்போ உங்களுடைய மனதை நீங்கள் முதலில் உங்க கட்டுப்பாட்டுக்குள் அதனுடைய நல்ல ஒரு நட்புறவோடு கொண்டு வருவதுதான் ஒரு பெரிய வெற்றியே கூட இல்ல. ஓகே, நீங்க இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மீ டைம், நான் சொன்ன மாதிரி மீ டைம்ல நிறைய நம்மளால உட்காரவே முடியல, அங்கிருந்து போகுது தாட்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு தோணுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணணும், எப்படி நான் வந்து எனக்கு தோணுது எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் என் மைண்டை. இல்லைன்னா என்னால வந்து நீங்க சொல்ற அந்த ஒரு அட்வான்டேஜஸ் என்னால என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். ஓகே, சோ எனக்கு என் மனசை நண்பன் ஆக்கணும்னு ஒரு என்னுடைய மனதை என்னுடைய நண்பனாக ஆக்குவதற்கு முதலில் என் மனதோடு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஏதாவது ஒரு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் விழுகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா when I'm feeling low, சூழ்நிலைகள் சரியாக இல்லாத போது உடனே உங்க மனதை செக் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உடனடியாக மாற்றுங்க. என்ன மனசுல வந்தாலும் பரவாயில்லையா, வரக்கூடாது இல்லையா? எனக்கு இல்ல அந்த டைம்ல வந்து நான் கீழே விழுது, அதான் யோசிக்கிறேன், கீழே போட்டுட்டாங்க பாத்தீங்களா, அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி செய்திருக்க கூடாது, இவங்க இதுக்கு ட்ரெயின்ட் இல்ல, இவங்க இதுக்கு லாயக்கு இல்ல, நானா தான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம் என்னன்னா, சில சூழ்நிலை நடக்கும்போது என்ன பத்தின நெகட்டிவ் தாட் என்னால முடியல, என்னால வந்து இதை பண்ண முடியாது, நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன். அப்ப என்ன பண்ணுங்க? இதுக்கு I'll just ask you, are you, நீங்கள் எண்ணங்களை உருவாக்குகிறீர்களா, எண்ணங்கள் தானாக வருகிறதா? ஆனாதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எண்ணங்கள் தானாக வருதா, நீங்க உருவாக்குறீங்களா? மேபி 50-50%. இதுல ஸ்பிரிச்சுவாலிட்டியில மேபி மே நாட் பி, இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி மாதிரி ப்ரூவன் சயின்ஸே இல்லைங்க. இன்ஃபேக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் த செல்ஃப். உங்களை பற்றிய ஒரு அழகான அறிவியல். அந்த வெளி அறிவியலை நாம ப்ரூவ் பண்ணி கத்துக்கிறோம், இந்த அறிவியலை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறோம். ஓகே, அப்போ எண்ணங்களை நான் தான் உருவாக்குகிறேன். ஆத்மாவுடைய முதல் சக்தி எண்ணங்களை உருவாக்குவது. ஐ திங்க் நான் தான் எண்ணங்களை உருவாக்குகிறேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள் நான் தான் உருவாக்குறேன்னும் போது when I create, என்னால் அதை மாற்றவும் முடியும். கரெக்ட், என்னால் அதை சேஞ்ச் பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம எஃபர்ட் என்ன போடுறோம் அப்படின்னா, எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம போடுறோம். ஆனா பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு ரீப்ளேஸ். எண்ணங்களை மாற்றுவது. இது இப்போ நீங்க வந்து ஒரு வண்டி 200 km/h போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் டக்குன்னு பிரேக் போடணும் அப்படின்னா அந்த பிரேக் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த பிரேக் தான் உங்களுடைய பிராக்டிஸ். ஸோ சின்ன சின்ன சூழ்நிலைகள்ல என்னுடைய மனம் எப்ப பார்த்தாலுமே அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது, பெரிய சூழ்நிலைகள் வரும் பொழுது மனதை நிறுத்த முடியாது, சேனலைஸ் பண்ண முடியாது. ஸோ பிரம்மா குமாரிகள்ல ஒரு நல்ல பிராக்டிஸ் இருக்கும். we call it as traffic control. எப்படி வெளியில கூட இப்ப நீங்க ஒரு ரோட்ல போறீங்க அப்படின்னா டிராபிக்கு ஒரு போலீஸ் இருப்பாங்க. ஓகே, நார்மல் டிராபிக் இருக்கும் போதே நீ நில்லு நீ போ, நீ நில்லு நீ போ அப்படின்ட்டு அவங்க சிக்னல் கொடுப்பாங்க.
அப்கோர்ஸ் ஒரு சிக்னலோ ஒரு போலீஸோ அந்த டிராபிக்கை ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெகுலேட் பண்றதுனாலதான் ஒரு ஜங்ஷன்ல கரெக்டா போகும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், 100 கார் 20 வண்டி 60 வெஹிக்கிள் வரக்கூடிய ரோடையே நான் ரெகுலேட் பண்ணணும். ஒருவேளை அங்க சிக்னல் இல்ல, ஓகே, அப்ப என்ன ஆகும்? எல்லாருமே வருவாங்க ஜங்ஷன். the same thing is happening in your mind. என்னுடைய மனதின் எண்ணங்களை நான் ரெகுலேட் பண்ணல அப்படின்னா தென் அங்கேயும் பெரிய கயாஸ் இருக்கும். சோ பிரம்மா குமாரிகள்ல ஒரு அழகான பழக்கம் இருக்கு. we call it as traffic control meditation. hourly 1 minute stop and மனதை சரி பண்ணிட்டு then proceed. ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு போற விஷயம் அல்ல. எதையும் நான் தியாகம் செய்து விட்டு போகிறது அல்ல, நான் செய்து கொண்டிருப்பதில் சிறப்பாக செய்யறது. நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்க, நீங்க ஃபேமிலி பாத்துக்கிறீங்க, பண்ணுங்க. பலகீனமான மனதோடு எதை செய்தாலும் பலகீனமான ரிசல்ட் தான் வரும். ஆனால் 1 hourக்கு ஒன்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப், உங்களுடைய மனதினுடைய குவாலிட்டி செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. எங்க நம்ம பேசிட்டு இருக்கோங்க, யாரோ டீ கொடுக்குறாங்க, டீ ஊத்தியாச்சு அப்படின்னா ஏன் ஊத்துனீங்க, எப்படி பண்ணீங்கன்னா நம்ம சண்டை போட மாட்டோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? வாஷ் பண்ணுவீங்க. எத்தனை சீக்கிரம் வாஷ் பண்றீங்களோ கரெக்ட். இங்க கூட ஏதோ ஒண்ணு படுது அப்படின்னா உடனடியாக போய் அதை வாஷ் பண்ணணும். எப்படி வாஷ் பண்ணுவீங்க? ஸ்டெயின் எப்படி பட்டுச்சு? ஒரு எண்ணங்கள் தானே ஸ்டெயினா வந்தது. ஓகே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. சோ அத டக்குன்னு எப்படி வாஷ் பண்றது? ரீப்ளேஸ் இட் வித் அ பவர்ஃபுல் தாட். ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். இதற்கு தான் நமக்கு இங்க எலிவேட்டட் தாட், சுய மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. நான் உயர்ந்த ஆத்மா, என்னை யாரும் அப்படி நினைக்க முடியாது. அவங்க என்ன ஒன்னா சொல்லட்டும், அது ஒரு ஸ்ட்ரெயின்னே வச்சுக்கலாமே. நான் இந்த தாட்டை மறுபடி கிரியேட் பண்ணும் பொழுது நான் அந்த ஸ்ட்ரெயினை டக்குன்னு ரின்ஸ் பண்ணிட்டேன். சோ ஆஃப்டர் ஹவர் என்ன பண்ணிட்டேன் நானு? எனக்கு அந்த அழுக்கு என்னுடைய மனதில் இல்லை. அதுவே அதை நான் ஹோல் டே நான் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த பாட்டு உள்ள போயிட்டே இருக்கு. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க ஒரே ஒரு முறை தாங்க சொல்லியிருப்பாங்க, பல ஆயிரம் முறை சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ ஒருத்தவங்க காலையில சொல்லிட்டு போனாங்க, வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு. ஆபீஸ்ல மேனேஜர் சொல்லிட்டாரு, வேஸ்ட். அவர் ஒரு முறை சொல்லிட்டு அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருடைய டார்கெட் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் மறுபடியும் என்னுடைய டெஸ்க்ல போய் உட்காந்துட்டு நான் வேஸ்ட், நான் வேஸ்ட், நான் வேஸ்ட், நான் பிரயோஜனம் இல்லை, பல பேரை வேற சொல்லிட்டே இருப்பேன். கரெக்ட். நான் எண்ட் ஆஃப் தி டே நான் வீட்டுக்கு போகும்போது ஹெவியா இருக்கும், செல்ஃப் லோ ஃபீல் ஆகும், ஒர்த்லெஸ்ஸான்னு தோணும். அந்த ஒரு செகண்ட் நான் உடனே 2 தாட், ஓகே அது அவருடைய ஒப்பீனியன், எனக்கு என்னுடைய ஒர்த் தெரியும், ஓகே. சோ கரெக்டான எண்ணங்களை சரியான நேரத்தில் உருவாக்குவதுதான் இன்ஃபேக்ட் மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் ரைட் திங்கிங், சரியா யோசிக்கணும். நம்ம யாருக்குமே இன்ஃபேக்ட் ஒரு பெரிய அழகான கலை, சரியா பேச தெரியும். நீங்க நம்மளா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறோம் இல்ல? கரெக்ட். இப்ப ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போங்களேன், கவனம் கொடுக்கறோம். பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நிறைய நம்ம அதுக்கு மேல நம்ம யோசிக்கிறது இல்ல, பேசுறதுதான் வந்து கவனம். என்னுடைய வார்த்தைகளில் கொடுக்கக்கூடிய கவனத்தில் ஒரு 10% யோசிப்பதில் கொடுத்தால் என்னுடைய மனம் எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையே? ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதோட ரிசல்ட்ட பார்த்துட்டு இருக்கிறோம். என்னுடைய மனதின் மீது எனக்கு கவனம் கொடுக்காத போது என்னுடைய மனதின் தரம் குறைய குறைய அது என்னுடைய ஹெல்த், என்னுடைய உணர்வு, என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய என்விரான்மெண்ட் எல்லா இடத்துலயும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. சோ ஹை டைம் அந்த மனதின் கதவை திறந்து என்னுடைய எண்ணங்களை டிராபிக் கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். அலைன் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமா ஒரு எண்ணத்தை மாத்தணும். எண்ணங்களை மாற்றுவது என்னுடைய சக்தி. என்ன தெரியுமா? 1 முறை 2 முறை 3 முறை சொல்லும் பொழுது என்னுடைய மனம் கேட்காத போது நாம விட்டுடுறோம். உங்க குழந்தைக்கு நீங்க லாங்குவேஜ் எப்படி சொல்லி கொடுத்தீங்க? ஒரு குழந்தை லாங்குவேஜ் சொல்லும் போது முதல்ல கிராமட்டிக்கலி தப்பா பேசும், ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருக்கும், அது சொல்லக்கூடிய விதம் சரியா இருக்கும், விட மாட்டீங்கல்ல. அன்னைக்கு அது வந்து சேர் இல்ல டேபிள் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா, அப்போ 4 முறை சொல்லி கொடுத்தா நீ கத்துக்கல அப்படின்னா அந்த குழந்தை வாழ்க்கை ஃபுல்லா சேர் டேபிள் தான் சொல்லும். 5வது முறை 6வது முறை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை இது சேர் அப்படின்னு சொல்லிட்டதால
வாழ்க்கை ஃபுல்லா அது சேர்னு சொல்லுது. The same thing I need to do with my mind. Okay, once, twice, third time. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்னுடைய மனம் என் பேச்சை கேட்கும், கேட்டுதான் ஆகும். இப்ப சரியான இதுலதான் போயிட்டு இருக்கேன்னா எப்படி தெரியும்? I feel good. கைடன்ஸ். I feel good. நான் சரியான எண்ணங்களை உருவாக்குகிறேன்னா, ஏன்னா யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம் நான் கரெக்டான எண்ணங்களை உருவாக்குறேனா இல்லையான்ட்டு. ஐ ஃபீல் குட். என்னுடைய எண்ணங்கள் எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கரெக்ட். அப்போ என்னுடைய மனதின் எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நான் வளர்த்துக்கணும். நீங்க இந்த சங்க காலத்துல எல்லாம் இந்த அம்பாரின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? போருக்கு வரும் பொழுது அம்பு வைக்கக்கூடிய ஒரு இது வச்சிருப்பாங்க, ரைட்டா? சோ இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, அங்கிருந்து வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கிருந்து நெருப்பு வருதுன்னா இவங்க இங்க இருந்து ஒரு தண்ணி விடுவாங்க, அங்கிருந்து வந்து பாம்பு வருதுன்னா இங்க இருந்து கருடன் போகும். நவ் the same thing I need to do here. எனக்கு வெளியிலிருந்து எதிர்மறையான ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்குள்ள இருக்கணும். எப்போ தோல்வி அடைவாங்க? இந்த பக்கம் கை விடுவாங்க, அம்பாரி காலினா அந்த அம்பு வந்து அடிச்சிடும். நவ் என்கிட்ட உயர்ந்த எண்ணங்களினுடைய ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? கிரைசிஸ் வரும்பொழுது சோ அப்ப நார்மலா இருக்கும் பொழுது, நார்மலான நேரத்தில் என் மனதில் நான் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் கிரைசிஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணும். கிரைசிஸ் வரும்பொழுது, கிரைசிஸ்னா பெரிய எர்த்குவேக் தான் கிரைசிஸ் இல்ல. ஆமா, அது எனக்கு கிரைசிஸ் தானே. நல்லா யோசிச்சு பாருங்களா, அது எனக்குள்ள எத்தனை முறை வந்து வந்து போகுது. அப்போ நார்மலா இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களினுடைய ஸ்பீட கவனிங்க, எண்ணங்களினுடைய குவாலிட்டிய கவனிங்க. ரொம்ப முக்கியமா உயர்ந்த எலிவேட்டட் தாட்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரும் உங்ககிட்ட வந்து ரிவார்ட் பண்ண போறது இல்ல, இன்று நீங்க நல்ல எண்ணங்களை உருவாக்கினீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. ஆனால் நான் உருவாக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு எலிவேட்டட் தாட்ஸும் கிரைசிஸ் வரும்பொழுது எனக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இல்லைன்னா நான் தோல்வி அடைவேன். கரெக்ட். இப்போ யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நான் ஏதாவது திருப்பி சொல்லிடணும், அப்பதான் நான் வந்து ஹாப்பியா இருக்க முடியும். ஏன்னா அப்படின்ற நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, யூ ஃபீல் குட் அப்படின்னு. அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சொன்னேன்னா கூட ஐ அம் ஃபீலிங் குட். அப்ப அது ஓகேயா? தட் இஸ் யுவர் ஈகோ மசாஜ். இல்ல, நீங்க உங்க ஈகோக்கு மசாஜ் பண்ணிக்கிறீங்க. உண்மையில யாருக்கு அவர்களுடைய ஈகோல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஹேபிட் இருக்கு, அவர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத அடிக்ஷன்ல மாட்டிப்பாங்க. அப்ப அவர்கள் எப்படி வந்து அடிக்ஷனுக்கு ஒரு நீடு வரும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கணும், ஒரு தேவை இருக்கும். அதே போல யாருக்கு ஈகோ மசாஜ் அப்படின்னா அவங்களுடைய ஆணவத்திற்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை சொன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் ஈகோவா சொல்றது? இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஈகோவுடைய மிக சூக்ஷ்மமான நிலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, யாராவது ஒருத்தவங்க என்னை திட்டினாங்க அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் டக்குன்னு பண்ணணும், பண்ணி ஆகணும். நோ, எப்பவுமே ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இது கூட ஒரு அடிக்ஷன். எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுற மாதிரி எனக்கு அது தேவைப்பட்டே இருக்கும். சிலர் வந்து அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இது எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கும். உங்களை மனிதர்கள் புகழும் வரையில் நார்மலா போயிட்டு இருக்கும். ஒருவேளை யாரோ என்னை புகழவில்லை அப்படின்னா, அன்னைக்கு எனக்கு இப்ப நீங்க ட்ரக் அடிக்ட் ஆனவங்களுக்கு ஒரு பில் ஆஃப் ட்ரக் கிடைக்கலன்னா தே கோ வைல்டு. அது மாதிரி எனக்கு புகழ்ச்சி கிடைக்காத போது உலகமே தப்பாப்படும், என்னை சுற்றி இருப்பவர்கள்லாம் தப்பாப்படும். கரெக்ட். கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாருமே தப்பாப்படுவாங்க. தட் இஸ் அடிக்ஷன். அப்போ பலகீனமான மனம்தான் அடிக்ட் ஆகும். உண்மையில என்னுடைய மனம் ரொம்பவே இண்டிபெண்டா இருக்கணும்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு அழகான உணர்வு. நான் மனதால் யாரோடும் அடிக்ட் ஆகல, டிபெண்ட் ஆகல. இப்போ எனக்கு தேவையில்லை, யாருமே வந்து என்னை சந்தோஷப்படுத்தணும்லாம் தேவை கிடையாது. நான் என்னில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். எத்தனை அழகான வாழ்க்கைங்க. அந்த நபர்களை எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க வீட்லயா இருக்கட்டும், ஆபீஸ்லயா இருக்கட்டும், சொசைட்டிலயா இருக்கட்டும், அந்த நபர்களுக்கு நீட் அதிகமா இருக்கும். எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் கிட்ட போனா அவங்க என்னை மகிழ்ச்சி ஆக்குவாங்க. இன்னைக்கு டிமாண்ட் அங்கதான் இருக்கு. கரெக்ட். அப்போ அப்படியாக மாறுங்க, உங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும்.
நான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன். எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்களுடைய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா அல்லது கேட்கக்கூடியவனாக இருக்கிறேனா பாருங்க. என்னுடைய மனம் எதையாவது கேட்டுட்டே இருக்கா? நம்ம கேட்கறதுனா புடவை வேணும், சட்டை வேணும், சேலரி வேணும், அது மட்டுமல்ல, சின்ன 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 விஷயங்கள் மிக சூக்ஷ்மமாக நான் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட், ஐ வாண்ட் அக்செப்டன்ஸ். குட் மார்னிங் சொல்லாம போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, நீங்க போய் ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, அவங்க உங்களை கீழே மேல பார்த்து திரும்பி போறாங்க. பாருங்களேன், எத்தனை சூக்ஷ்மமான, எத்தனை சப்டிலான எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம். இதெல்லாம் கேட்கும் போது நீங்க கொடுக்குறீங்களா, எடுக்கிறீங்களா? கேக்குறீங்க இல்லையா? நான் யாசிக்கிறேன். உண்மைக்கு நீங்க உங்களுடைய ஒரு மனதின் இமேஜ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கொடுங்க. கரெக்ட். ஐ கிவ், ப்ளீஸ் கிவ் 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 கிவ். இதனுடைய யாசகம் நாம் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒரு டிஷ் ட்ரை பண்றீங்க, பேசிக்கா என்ன எதிர்பார்ப்பீங்க அதுல இருந்து? இதுக்கு இத வந்து ஒரு முறை நான் எங்களுடைய கிளை நிலையத்துக்கு வந்த ஒரு சகோதரி கிட்ட சொல்லியிருந்தேன், இது எங்க எதிர்பார்க்கறீங்க? அவங்க கிட்ட ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. எப்படி பிரதர், நான் செய்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு கூட சொல்லாம போறாங்க, இது என்ன மனிதன் அவர்கள்? நான் கேட்டேன், அதை எதிர்பார்க்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அவங்க சொல்லணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அது கூட சொல்ல மாட்டாங்களா? பேசிக் திங். அப்போ அந்த பேசிக் ஒருவரால் செய்ய முடியாத போது நான் ஹர்ட் ஆவேன். எதிர்பார்ப்புகள் என்னை ஹர்ட் ஆக்கும். நம்ம நிறைய பேருக்குள்ள ஒரு லாஜிக் நம்ம வச்சிருக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்னா எதிர்பார்க்கணும், கொடுக்கணும். ஒரு சகோதரி ரீசெண்டா they decided to go apart. அவங்க டிவோர்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அவங்கள பத்தி கேட்கும்போது அவங்க சொன்ன ஆன்சர், ஏன் டைவர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லும் போது அவங்க சொன்ன ஆன்சர் கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. ஐ didn't get anything in that. இதற்கு மேல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, பிசிக்கல் வயலன்ஸ்லாம் இல்ல, ஆனா எனக்கு அந்த உறவில் எதுவும் கிடைக்கவில்லை. அப்போ நாம் உறவில் கொடுக்க போகிறோமா, கேட்க போகிறோமான்னு பாருங்க. யார் மனதால் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவங்க கொடுக்க போவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய லைஃப், நான் கொடுக்க போகிறேன். கேட்பதற்கு எனக்கு எதுவுமே இல்ல, நான் கொடுக்க போகிறேன். எவ்வளவு கொடுத்துட்டே இருக்கிறது. நான் வந்து யோசிப்பேன், நான் தான் வந்து இது பண்றேன், அது பண்றேன். நான் யோசிப்பேன், நீங்களும் சொல்ற மாதிரி, ஓகே இவ்வளவுதான் பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ணலாம், ஏதாவது ஒரு எண் இருக்கும்ல. எப்ப நீங்க எண் பண்ண ஆரம்பிப்பீங்க? எப்போ நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்கறது யோசிப்பீங்க? சிம்பிள்ங்க. நீங்க எப்போ கொடுப்பதை பற்றி யோசிப்பீங்க? எவ்வளவு கொடுப்பதுன்ட்டு உங்ககிட்ட கம்மியா இருக்கும்போது. கரெக்ட். எப்போ உங்ககிட்ட அதிகமாக இருக்கோ கொடுப்பதை பத்தி யோசிக்க மாட்டீங்க, அளக்கவே மாட்டீங்க, அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. கோ பியாண்ட். எப்படி எப்படி இருக்க முடியும்? இங்கதான் சார்ஜிங் ஆர் செல்ஃப். நம்ம இதெல்லாம் எந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குவீங்க? இப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு ஒவ்வொருவரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு கொடு, மரியாதை கொடு, நான் கேட்டுட்டே இருக்கிறோம். நிம்மதி கொடு, என்னை நல்லா பார்த்துக்கோ, நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அண்ட் தி அதர் பர்சனும் என்ன சொல்றாங்க? நீ என்னை பார்த்துக்கோ, நீ என்னை நல்லா, எனக்கு நீ அன்பு கொடு, நீ எனக்கு மரியாதை கொடு. ரெண்டு பக்கமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வீட்டுல யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா டப்பாவும் காலியா இருக்கு. அப்ப யார் என்னுடைய டப்பாவை நிறைப்பா? அப்போ நான் போய் ஒவ்வொரு மனிதனா பிளக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இல்லைன்னா ஐ பிளான் ஃபார் அ வெக்கேஷன், அங்க போனா எனக்கு கொடுக்க முடியும். ஆனால் இறைவன் தான் என்னை நிறைக்க முடியும். ஓகே, மனதை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் இறைவன் தான். அப்போ என்னுடைய மனதை நான் எத்தனை இறைவனோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறேனோ நான் ஃபில் ஆவேன். ஸோ ஒரு லைஃப், ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ கனெக்ட் வித் ஹிம், நான் எனக்குள் நிறைத்து கொள்வேன், அண்ட் நான் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பேன். இது அழகா இருக்கும். அதுவே நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுட்டே இருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை, ஸோ நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறேன், நான் இரிட்டேட் ஆகுறேன், எனக்கு பிடிக்கவில்லை, கம்ப்ளைண்ட் பண்றேன். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே விஷய சைக்கிள் வந்துக்கும். ஆனால் நான் இறைவன் ஒருவரிடம் இருந்து எடுத்துக்கொள்கிறேன், உலகத்திற்கெல்லாம் கொடுக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க.
இறைவனிடம் இருந்து பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இறைவனிடம் இருந்து பெறணும்னா இன்னைக்கு இருக்க மாடர்ன் லைஃப்ல, பிஸி லைஃப்ல எப்படி எடுக்கிறது, பண்ண முடியுமா, என்னால பண்ண முடியுமா? நத்திங் லைக் தட். இங்குதான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெடிடேஷன் இஸ் ஒன்னு நோயிங் மை செல்ஃப் அண்ட் நோயிங் காட். இறைவன் அப்படின்னும் போது நாம அவரை ரொம்ப தூரம் தள்ளி வச்சிட்டோம். இறைவன் ஆத்மாவாகிய என்னுடைய தந்தை. எப்படி உடலுக்கு ஒரு தந்தை இருப்பாங்க, அதே மாதிரி ஆத்மாக்கான தந்தை இறைவன். அண்ட் அவரோடு கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ப்ராசஸ். நாம இத்தனை நாள் பல முறையில பல விதத்தில் அவரோடு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்க ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா, நாம இந்த பாடி அப்படிங்கிற அந்த சர்க்கியூட்குள்ள இருந்துட்டே அவரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் மட்டும் அவர்கிட்ட சொல்லி 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 அந்த பக்கத்துல இருந்து வராததுனால நான் டிசப்பாயிண்ட் ஆயிடுறேன். ஆனால் எப்போ அந்த மேல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இந்த உடல் உணர்வை தாண்டி எண்ணத்தில் நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, அடுத்த செகண்ட் தாட் இறைவனோடு தான். இறைவன் ஆத்மாவுடைய தந்தை. இறைவன் இந்த உடலுடைய தந்தை இல்லைல்ல, உடல் எனக்கு என்னுடைய அம்மா அப்பா கொடுத்தாங்க. ஆத்மாவுடைய தந்தை இறைவன். இறைவன் ஆத்மாவுடைய பேரண்ட். அப்போ நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ், இதுதான் ஆத்ம அபிமான நிலை, சோல் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. எப்போ அது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஏன் முடியாது? See, all you need to do is to understand and baby steps. கொஞ்சம் கொஞ்சமா கான்ஸ்டன்ட் பேபி ஸ்டெப்ஸ். நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன வரும் அப்படின்னா, நான் முதல் நாள் பகீரத பிரயத்தனம் பண்ணுவேன், அடுத்த நாள் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருப்பேன். கரெக்ட். அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, என்னுடைய கான்ஸ்டன்ட் எஃபர்ட் இருக்காது. சின்னதாக முன்னேறி கொண்டே போகும் பொழுது, நான் எங்கோ ஒரு முறை படித்தேன், நான் தினமும் 1% மாறினா கூட ஒரு வருஷத்துல 365% மாறி இருப்பேன் நான். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கொஞ்சமா ஆனால் விடாமுயற்சியோடு என்னுடைய மனதின் லேயர் பை லேயர் நான் என் மனதை அழகாக்கி கொண்டேன் அப்படின்னா, அழகான மனதோடு நான் எனக்கும் பிடித்தவனாக உலகத்திற்கும் பிடித்தவனாக மாற முடியும். ஐ வில் பி அ கிஃப்ட் ஃபார் வேர்ல்ட். நல்லா யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் நான் ஆபீஸ்ல இருக்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்களோடு எனக்கு எந்த கான்ஃபிளிக் கிடையாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். நான் காலையில எழுந்திருக்கிறேன், எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஐ லவ் த டே. எனக்கு அலாரம் சரியில்லை, காஃபி சரியா இல்லை, என்னுடைய மெய்டு ஒழுங்கா வரல, டிராபிக் ஆகுது, ஸ்டில் ஐ டோன்ட் ஹேவ் எனி கம்ப்ளைண்ட். ஐ என்ஜாய் என்னுடைய ஒவ்வொரு அதுக்காக ஐ நெவர் பிகம் லேசி. நான் என்னுடைய செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறோம். நான் யாருக்கு இன்ஃபேக்ட் நான் கரெக்ஷன்ஸ் கூட கொடுக்க முடியும். என்னுடைய குழந்தை பார்த்துட்டு கொடுக்க முடியும். நான் உள்ள டென்ஷன் ஆயிட்டு நான் கரெக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஓகே, எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய மனநிலை மற்றவர்களையும் பாதிக்கிறது. நல்லா பார்க்க முடியுது. நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுது நம்ம கூட வரவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். நீங்க ஒர்க் பிளேஸ் பத்தி சொல்றீங்க சிஸ்டர். நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி. நாம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, பேரண்டிங் ஹவ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டிஃபர் ஹியர். கஷ்டமா அப்படின்னா, பேரண்டிங் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். நாம இத படுத்திக்கிட்டோம், நம்ம பேரண்டிங் ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு குழந்தைங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கிறாங்க. உண்மையில குழந்தைங்க காம்ப்ளிகேட்டடா இல்ல. ஆமா, தே ஆர் வெரி சிம்பிள். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவிங் பிசிக்கல் திங்ஸ், கம்ஃபர்ட். நாம அவங்களுக்கு இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும். பட் குழந்தைகளுடைய மன ஆரோக்கியத்தை பத்தி நாம யோசிக்கிறதே கிடையாது இல்ல. அப்போ என்னுடைய மன ஆரோக்கியம் தான் குழந்தைகளுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். என்னுடைய ஆத்மாவாகிய நான் என்னுடைய வீட்டுடைய சூழ்நிலையை எப்படி வைத்துக் கொள்கிறேனோ, அதுதான் அவர்களுடைய பாசிட்டிவ் அப்ரிங்கிங்காக பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். கரெக்ட். அப்போ நான் என்னை பார்த்து கொள்வது, என்னுடைய மனதை பார்த்து கொள்வது அப்படிங்கிறது என்னோடு நிற்கக்கூடிய விஷயம் அல்ல. என்னை, என்னுடைய ஆபீஸ், என்னுடைய வீடு, ரொம்ப முக்கியமா நான் ஒரு நல்ல அம்மாவா நல்ல அப்பாவா இருப்பதற்கு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் குழந்தைகள் அந்த நேரத்தில் ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க.
உங்களுடைய மனதின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அவங்களை பாதிக்கும். கேரக்டர் பில்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது அப்பதான். அப்போ நான் வந்து அவங்களுக்கு நன்னடத்தைகள் சொல்லி கொடுப்பேன். ஆனா கேரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அவுட் சைட்ல, கேரக்டர் உள்ள இருந்து அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அப்சர்வ் பண்றாங்க, என்னுடைய செயல்களை அப்சர்வ் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா அவர்கள் சூழ்நிலையில இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்றாங்க. நான் எப்ப பார்த்தாலுமே என்னை சுற்றி ஒரு இரிட்டேஷன், டவுட்டு, கிரீஃப், கவலை இதேதான் நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, என்னை சுற்றி ஒரு சின்ன சினாரியோ நான் கொடுக்குறேங்க. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, நீங்க கதவை திறப்பதற்கு முன்னாடிதான் அந்த கணவனும் மனைவியும் சண்டை போட்டு ஒரு ஹாட் ஃபைட் முடிச்சு நீங்க வர்றதை தெரிந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. உங்க முன்னாடி அவங்க எதுவுமே பேசல, ஆனா உங்களால அதை உணர முடியுமா முடியாதா? கிரிப்பா இருக்கும். அவங்க நல்லா we all are clever in இன்னொன்னு we are all are clever in changing our words. இல்ல டக்குன்னு மறைச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டிப்ளமசி ரொம்ப கவனம் கொடுக்கிறோம் இல்லையா? அடுத்த செகண்ட் நல்லா இருக்கு உபசரிப்போம், அவங்களெல்லாம் பார்த்துப்போம். ஆனால் அந்த நபருக்கு நல்லா தெரியும். ஓகே, நம்மளுக்கு ஒருவேளை அந்த உறவில் நல்ல உரிமை இருந்துச்சுன்னா கேட்போம், என்னாச்சு, ஏன் முகம் நல்லா இல்ல, ஏன் சென்ட். சோ இது எப்படி தெரிஞ்சிச்சு? வார்த்தைகளால அல்ல, எனர்ஜி, அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த உணர்வுகள் இருக்கு. அப்போ அதை என்னால் வந்த 2 நிமிடத்தில் தெரிந்து கொள்ள முடியும்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முடியும். அப்போ நான் என் மனதை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறது என்ன பண்றது? எனக்கு மட்டுமல்ல, ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயியா மட்டுமல்ல, பெஸ்ட் மேனேஜரா மட்டுமல்ல, பெஸ்ட் ஃபாதர் அண்ட் மதரா இருப்பதற்கு ரொம்ப முக்கியம். யார் தன்னுடைய மனதை நல்லா பார்த்து கொள்ள முடியவில்லையோ அவங்களால பெஸ்ட் எம்ப்ளாயியா கூட இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஏமாத்திப்பாங்க, நிறைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் உள்ள டேமேஜ் பண்ணிட்டு வெளியே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா? ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், ஃபேமிலியை உங்களுடைய ஆர்டர் என்னங்க? ஆபீஸ், செல்ஃப், ஃபேமிலி, எப்படி ஆர்டர் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஓகே, ஆபீஸ், ஓகே, செல்ஃப்லாம் ரொம்ப லாஸ்ட் தான் இருக்கு. ஆபீஸ், ஃபேமிலி, டைம் இருந்தா செல்ஃப். இந்த பிரையாரிட்டியில தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம் இல்லையா? நம்ம எல்லாருமே செல்ஃப் கேரை கடைசியில வைப்போம். ஆனால் நான் என்னை நல்லா பார்த்துக்கும் போது ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டர் எப்படி வரணும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, மீ, மை ஃபேமிலி, மை ஆஃபீஸ். ஏன்னா நான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாதான் என்னால என்னுடைய எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியும். அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய ஃபேமிலி. ஓகே, என் ஃபேமிலிக்காக நான் கண்டிப்பா டைம் கொடுக்க முடியும். நானும் என்னுடைய ஃபேமிலியும் நல்லா இருக்கு அப்படின்னா மை ஒர்க் வில் பி கம்ஃபர்டபுள். நான் என்னுடைய ஒர்க்கை ப்ரையாரிட்டியில போடுவேன். எதுக்காகன்னு கேட்டேன்னா, ஏன் நான் நிறைய சம்பாதிக்கணும்? குடும்பத்துக்காக. நம்ம எல்லாருமே தியாகிகள். நான் என் குடும்பத்துக்காக என்னை கூட பாத்துக்காம குடும்பத்துக்காக. உங்களுக்காக டைம் கொடுங்க, உங்களுக்காக கண்டிப்பா டைம் கொடுங்க. நீங்க உங்களுக்காக டைம் கொடுக்கல அப்படின்னா நாளை நீங்க டைம் கொடுக்கற மாதிரி நிலைமையில வைக்கிற மாதிரி வரும். ஓகே, பிசிக்கல் ஹெல்த் வைஸ் நம்ம பாக்குறோம், நம்ம அந்த பாடியோட சிம்டம்ஸ் கொடுக்கறப்ப நம்ம கேட்கலன்னா அதுவே வந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் மனம் உங்களுக்காக மீ டைம் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அந்த மீ டைம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமும் இல்லைங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு நடுவுல நீங்க கொஞ்சம் நேரம் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்போ மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது தனியா ஒரு விஷயம் கிடையாது. அதாவது நான் வந்து 60 வயசு வரைக்கும் ஐ வில் ஏர்ன், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்கிறதே இல்லை இல்லையா? இன்னைக்கு 60 வயசுக்கு மேலேயும் கூட நாம 60 வயசு வரைக்கும் நீங்க இதே ஸ்கெடியூல்ல தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஃபைன் டே ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி உங்களால 60 வயசு மேல மாற முடியாது. இன்னும் பிரச்சனை தான் வரும். அண்ட் அவர்கள் வீட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆவாங்க. அப்போ நாம் பண்ண வேண்டியது பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல். செல்ஃபுக்கு நல்ல டைம் கொடுத்து செல்ஃப், அண்ட் அது ரொம்ப ஈஸி. யாரால தனக்கு நல்ல டைம் கொடுத்துக்க முடியுது, செல்ஃப் கேர் பண்ண முடியுது, அவர்களால் அவங்க ஃபேமிலி நல்லா பார்த்துக்க முடியும்,
ஒர்க்லயும் அவங்க ஒரு பிளசன்ட் மேனேஜரா இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பாங்க, ஒரு நல்ல லீடரா இருப்பாங்க, அப்ரோச்சபிளா இருப்பாங்க. தென் தே பிகம் அ வண்டர்ஃபுல் சோஷியல் பர்சன். சமூகத்திற்கும் அவர்கள் ஒரு நல்ல நபரா இருப்பாங்க. நீங்க எந்த லெவல்ல வேணா இருந்துக்கோங்க. நீங்க ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாலும் நீங்க எல்லாராலும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. பிகாஸ் நீங்க எமோஷனலி ஸ்டேபிளா இருப்பீங்க. ஸோ இதுதான் என்னுடைய மனதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லையா? அப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ஈஸி திங். தன்னோடு மெடிடேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்ட் ஆஃப் ரைட் திங்கிங் இல்ல, சரியாக யோசிக்க கூடியது. அப்போ ரைட் திங்கிங் அப்படின்னா நான் என்னோடு, இறைவனோடு, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளோடு சரியாக யோசிப்பது. ஸோ இதுக்கு மெடிடேஷன் நீங்க கொஞ்ச நாள் சரியாக கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ பிரம்மா குமாரிஸோடைய சென்டர்ஸ்ல ஆன்லைன்ல உங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸஸ் சொல்லி கொடுப்பாங்க. இத பத்தி சொல்லும் பொழுதே உடனடியாக நம்முடைய மனதில் வரக்கூடிய ஒரு எண்ணம், ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு டைம் இல்ல. இந்த ஒரு விஷயத்தை, இது ஒரு எபிடமிக் மாதிரி ஆயிட்டு இருக்குல்ல, எனக்கு டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லன்ட்டு ஆகணும். எனக்காக நான் டைம் கொடுக்கத்தான் செய்யணும். ஸோ உங்களுக்காக ஒரு 40 minutes மார்னிங் ஆர் ஈவினிங் நீங்க கண்டிப்பா கொடுங்க. லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ஓகே, பேசிக்ஸ் ராஜ்யோகாவுடைய பேசிக்ஸ், நான் யார், இறைவன் யார், ரொம்ப முக்கியமா இந்த டைம் எப்படிப்பட்ட டைம், நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், இதுல கவனம் கொடுக்கணும். இத கத்துக்கிட்ட பிறகு இறைவனுடைய மகா வாக்கியம், அதை கேட்கக்கூடிய பழக்கம் என்னை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டிஸ்சார்ஜ்டு மைண்ட் ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ண முடியாதுங்க. இட்ஸ் லைக் உங்க மொபைல் மூலமா நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க. ஓகே, உங்க மொபைல் மூலமா நீங்க முதல்ல மொபைல் நோக்கியா 1100 வெறும் கால் மட்டும் தான் எடுக்கும். இன்னைக்கு மொபைல் மெசேஜ் பண்ண முடியும். இன்னைக்கு மொபைல்ல நீங்க பேச முடியும், வீடியோ எடுக்க முடியும், ஷாப்பிங் பண்ண முடியும், டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். இஃப் சம்மன் இஸ் சேயிங், என்னுடைய மொபைல்ல நான் ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன், ஆனா ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சார்ஜ் அப்படின்னா, கரெக்டா டிராஃபிக்ல நீங்க கால் பண்ண போறீங்க, லோ பேட்டரி, யூ கான் மேக் த கால். இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. எப்போ என்னுடைய மனம் எனக்கு தேவைப்படுமோ, ஒரு கிரைசிஸ்ல இந்த பக்கம் கை விட்டுருப்பீங்க, அம்பு இருக்காது. ஸோ சார்ஜ் யுவர் மைண்ட். மெடிடேஷன் இஸ் a process of சார்ஜிங் யுவர் மைண்ட். அண்ட் அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்க தான் செய்யணும், டெஃபினட்டா கொடுக்கணும். இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். 40-45 minutes நம்ம கொடுக்கணும். அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சென்டர்ஸ்ல பார்க்கும்போது இனிஷியலி ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், நீங்க மெடிடேஷன் கத்துக்கோங்க. ஒரு 1 week 2 weeks 3 weeksக்கு அப்புறமா when they practice it, அவங்க வந்து கேட்பாங்க, கேன் வி சர்வ், நீங்க பண்ற மாதிரி எங்களுக்கு நாங்க சேவை பண்ணலாமா? அதே நபர் தான் ஒரு 2 weeks 3 weeks முன்னாடி டைமே இல்லைன்னுவாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க சர்வீஸ் பண்றேன்னுவாங்க. பிகாஸ் அவங்களால அவங்க டைம் அலைன் பண்ணிக்க முடியும். ஒரு டிஸ்சார்ஜ் மனநிலையோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எலாபரேட்டடா வேஸ்ட் ஆகும். டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவீங்க, தேவையில்லாத நிறைய பண்ணுவீங்க. எப்போ நீங்க சக்திசாலியான மனநிலையில் 3/4 மணி நேரத்துல செய்யற வேலையை நீங்க ஷார்ட்டனா ப்ரொடக்டிவா பண்ண முடியும். ஸோ யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் டைம். ஸ்பிரிச்சுவலி நீங்க உங்களை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இங்க நீங்க பார்க்கக்கூடிய பிரம்மா குமாரிஸோடைய நிறைய வாலண்டியர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இருப்பாங்க, பர்சனல் லைஃப்பும் அவங்களது நல்லா தான் இருக்கும். அண்ட் அவங்க ஸ்பிரிச்சுவலி அவங்க நல்லா வச்சுப்பாங்க. இதை தாண்டி அவங்க கம்யூனிட்டிக்காக நிறைய டைம் கொடுப்பாங்க. கம்யூனிட்டிக்காக நிறைய டைம் கொடுக்க முடியும் அவங்களால. பிகாஸ் அவங்க இங்க கயாட்டிக்கால், இங்க அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இல்லை. ஸோ டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிரம்மா குமாரிஸ் இப்போ இந்த ஷோரூம்க்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, எவ்ரி 5 kilometers நாங்க இருக்கோம்ட்டு. ஸோ நீங்க சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 5 to 10 kilometers பிரம்மா குமாரிஸ் சென்டர்ஸ் இருக்க தான் செய்யுது.
இல்லைனா கூட ட்ரை ஆன்லைன். பிரம்மா குமாரஸோடைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ட்ரை இட். கண்டிப்பாக ரீச் பண்ணுங்க, கத்துக்கோங்க. தியானம் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, தப்பே ஆகாது. இதுல நீங்க இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அண்ட் கிவ் யுவர் செல்ஃப். இப்போ நிறைய பேர், நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க 1 வீக் ட்ரை பண்ணோங்க, எங்களுக்கு செட் ஆகல. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் உங்களுடைய ஹேபிட்ஸை 1 வீக்ல மாத்தணும்னு நினைக்கிறது லைக் இட் வில் சேஞ்ச். சி முதல் நாள்ல இருந்தே மாறி இருப்பீங்க. ஆனா நல்லா பாருங்களேன், நீங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சதுல இருந்து, நீங்க எக்ஸசைஸ் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் இதுல சேஞ்சஸ் வருது. த சேம் வித் யுவர் மைண்ட். முதல் நாள்ல இருந்து மாற்றங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. யூ வில் ஃபீல் லைட், யூ வில் ஃபீல் பீஸ்ஃபுல். ஆனா கிவ் அட்லீஸ்ட் 3 months, ஒரு 3 மாதம்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டைம் கொடுங்க. தட் வில் ஹெல்ப் யூ. அப்பதான் உங்களால ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். and that's easy. இப்போ நம்ம ஒரு 2 minutes மெடிடேஷன் பண்ணலாம். however இது நீங்க அடிக்கடி செய்ய வேண்டிய விஷயம். நான் இப்ப பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா நீங்க திருப்பி உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போகும்போது உங்களுடைய மனம் நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறமா என்ன ஆயிடும் தெரியுமா? ஐயோ அவங்க சொன்னதெல்லாம் நார்மல் லைஃப்க்கு ஆகாது. பிகாஸ் அது சஸ்டைனபிலிட்டிக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும். அது கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கனெக்ட்ல இருக்கும்போது வரும். அண்ட் இது ப்ரூவன் திங். நிறைய பேர் அவங்க லைஃபை பெட்டர் ஆக்கி இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் ட்ரை பண்றோம் இதை வந்து கண்டிப்பா. ஸோ டைம் கொடுக்கணும். முக்கியமா நீங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டது, இதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம மைண்டை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆக்குறதுக்காக நான் முயற்சி பண்ணணும். முதல்ல ஐ ஹேவ் டு டேக் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்ட். அதுக்கப்புறம் தேர்ட் இறைவனோட கனெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அண்ட் இறைவன் ஒரு ஃபாரின் பாடி கிடையாது. இறைவன் யாரோ கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இல்ல நம்ம ப்ரே பண்றோம். நாம இது நாள் வரைக்கும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாள் இல்ல காலையில் இப்படி செய்துவிட்டு போவதற்காக மட்டும்தான் வச்சிருக்கோம். ஆனா இறைவன் இன்னும் க்ளோஸ் ஆனவர். ஆத்மாவுடைய தந்தை அவர். நான் சொல்றதெல்லாம் கேட்பாரு. என்னோடு ரொம்ப இன்ஃபேக்ட் என்ன ஜட்ஜே பண்ணாத ஒரு நபர் அவர் தான். மனிதர்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க. மனிதர்கள் வந்து கிடைக்காது. இறைவன் என்னை ஜட்ஜே பண்ண மாட்டாங்க. இறைவன் என்னை மனதால நேசிப்பாங்க. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் மன்னிப்பாங்க. எனக்கு அத்தனை நேரமும் கைட் பண்ணுவாங்க, அன்பு கொடுப்பாங்க. ஸோ இறைவன் எனக்கு என்ன கொடுப்பார் கொடுக்க மாட்டாருங்கிறது கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அஃப்கோர்ஸ் நீங்க மெடிடேஷன் கத்துக்கும் போது இது பண்ணுவீங்க. இப்போ நாம நம்மையும் இறைவனையும் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மெடிடேட். ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கண்கள் திறந்தே இருக்கலாம். அமைதியா நான் ஓம் சாந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு ஓம் சாந்தின்னு முடிக்கிறோம். ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கேன். என்னை சுற்றி அழகான அமைதி நிலவுது. நான் அமைதியான ஆத்மா. என்னுடைய உண்மையான அறிமுகம் நான் அமைதியானவன். என் மனம் என்னுடைய மிக அழகான நண்பன். என்னால் என்னுடைய மனதை நான் நினைப்பதைப் போல மாற்ற முடியும். இந்த நொடி என் மனதின் ஒவ்வொரு எண்ணங்களும் நிதானமாக அமைதியாக இருக்கு. இறைவன், பரமாத்மா, ஆத்மாவாகிய என்னுடைய தந்தை, அன்பு கடலான இறைவனோடு என் மனதை தொடர்பு செய்கிறேன்.
அமைதி கடலான இறைவனின் நினைவில் என் மனம் முற்றிலும் அமைதியா இருக்கு. உணர்ந்து பாருங்க. எல்லா சஞ்சலங்களும் இந்த நொடி நின்று போய் ரொம்ப அமைதியா இருக்கு. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அமைதியை உணர்ந்துட்டு இருக்காங்க. இந்த அமைதியான மனதில் என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். இந்த அமைதி என் மனதின் எல்லா காயங்களையும் ஆற்றுகிறது. இந்த உயர்ந்த மனநிலையில் நான் அனைவரையும் மன்னித்து விடுகிறேன். என் வாழ்க்கை மிக அழகான இறைவனின் பரிசு. ஓம் சாந்தி. Thanks a lot. Om Shanti.